ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முருகா பிளெண்டர் டுட்டோரியல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எஃபெக்ட் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே ஒரு ஈஸியான டுட்டோரியல் தான், பிகினர் ஃப்ரெண்ட்லியான டுட்டோரியல் தான். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ராக்கெட்டு வந்து கீழே ஃபயர் வருது இல்லையா, அந்த ஃபயர் எஃபெக்ட் எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து புகை வந்து அதாவது ஒரு அனிமேட் ஆகி வருது. ஸோ அதை தான் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன ஃபைல் தேவை அப்படின்னா, இந்த ராக்கெட் பிஎன்ஜி வந்து கூகுளில் போட்டுட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஸோ நான் Ctrl+N அப்படின்னு கொடுத்து ஒரு நியூ காம்போசிஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஸ்மோக் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுத்துட்டு ஃப்ரேம்ஸ் வந்து 24 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து நியூ காம்போசிஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து லேப்டாப் வந்து ரொம்ப ஸ்லோ, அதாவது கம்மியான ரெக்குயர்மெண்ட் இருக்கிறதுனால நான் வந்து குவார்ட்டரில் வச்சுக்கிறேன் ரெசல்யூஷனை. உங்களது வந்து உங்கள் குவாலிட்டி, உங்கள் லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். அதாவது ஆஃப் வச்சுக்கலாம், குவார்ட்டர் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மோக்கு வந்து போட்டாச்சு. காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிவிட்டோம். இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ அப்படின்னு கொடுத்து சாலிட் ஒன்று கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் இந்த கலர் வச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து சாலிட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போயிட்டு சிமுலேஷனில் போயிட்டு சிசி பார்ட்டிகல் சிஸ்டம் 2 அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அதாவது ஒரு சின்னதாக வந்து இது ஒரு பொறி கிளம்புற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்த் ரேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பர்த் ரேட் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எந்த பர்த் ரேட் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 5 இல்லை 7 கூட வச்சுக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஏற்கனவே பண்ணதுனால வந்து நான் 5 அப்படின்னு இப்போ வச்சுக்கிறேன். நீ உங்களுக்கு எது வேணுமோ 5லேருந்து 7க்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். ஸோ அடுத்து லாங்கிட்டிவிட்டி அப்படின்னு இருக்குல்ல, அங்கே ஏற்கனவே 2 அப்படின்னு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம அப்படி வந்து 0.4 அப்படின்னு கொடுத்துக்கணும். ஸோ இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா லாங்கிட்டிவிட்டி வந்து அதாவது எந்த ரியாக்ஷனுமே தெரியாது நம்ம வேல்யூ கொடுக்கும்பொழுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொசிஷன், சாரி ஒரு நிமிஷம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கீழே ப்ரொசீஜர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா பொசிஷன் அண்டு ரேடியஸ் எக்ஸு ரேடியஸ் ஒய்னு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ரேடியஸ் எக்ஸுக்கு வந்து 2 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து ரேடியஸ் ஒய்க்கு வந்து 1 கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்னதாக எந்த லைட்டாக வந்து அந்த வெட்டெக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பிசிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். இங்கே பிசிக்ஸ்னு இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அனிமேஷனை வந்து வார்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. வார்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். ஸோ ராக்கெட்டோடைய ஃபயர் வந்து மேலே போகாது, ஆக்சுவலாக கீழே கீழே வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பி அழுத்திக்கோங்க. பி அழுத்தினா பொசிஷன், சாரி ஆர் அழுத்திக்கோங்க, ரொட்டேஷன். இதில் 0.0 டிகிரின்னு இருக்கும், அதை போய்ட்டு நீங்கள் 180 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. 180 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து தலைகீழே மாறிடும். ஸோ இப்படி தலைகீழே மாறின உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே பார்ட்டிகல்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்து பார்ட்டிகல் டைப் லைனுன்னு இருக்கும். சாரி, இந்த மாதிரி மறந்துடும் சொல்லிட்டு தான். ஸோ இங்கே வந்து வெலாசிட்டின்னு இருக்கும், அதாவது நம்ம அந்த ஃபிசிக்ஸில் வந்து வெலாசிட்டின்னு இருக்கும். அதை வந்து நான் வந்து ஒரு 2 கொடுத்துக்கிறேன். வெலாசிட்டி 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கொடுத்துட்டு நான் கிராவிட்டி வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து அந்த கீழே இருக்க பேஸ்மெண்ட் வந்து ஷார்ப் ஆகிடும். ஷார்ப் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்ட்டிகல் டைப்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஃபேடட் ஸ்பியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த
ஸ்மோக் எஃபெக்ட் வந்து வந்துடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேர்ட் சைஸ்ன்னு இருக்கு. ஸோ அத வந்து 0.7 அப்படின்னு குடுத்துங்க. அடுத்து டெப்த் சைஸ்ன்னு இருக்கு. ஸோ அத வந்து நான் ஒரு 0.5 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைஸ் வைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட் கலர், டெத் கலர்ன்னு இருக்கும். ஸோ இதில வந்து எல்லோவுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு டார்க்கான கிரே கலர் மாரி குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெட் கலருக்கு பதிலா நான் வந்து ஒயிட் கலர் மாரி குடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஜென்ரலாவே தெரியும் ஒரு புகையோட கலர் வந்து இந்த 2 கலர் மிக்ஸ் ஆன மாரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஸ்மோக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ புகை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்மோக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் வந்து டிஃபால்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மோக் கிரியேட் பண்ணுறதுக்கான டியூட்டோரியல் தான். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப கண்ட்ரோல் என் அப்படின்னு குடுங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ராக்கெட் ரெடி பண்ண. ஸோ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ராக்கெட் அப்படின்னுட்டு. ஸோ இப்போ ராக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ காம்போசிஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இதில எதுவுமே இல்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ராஜெக்ட்ல போயிட்டு இந்த பிஎன்ஜி வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்க வந்து கூகுள்ல போய் டைப் பண்ணாலே வரும். அதாவது ராக்கெட் பிஎன்ஜின்னு போட்டு, நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலா. ஏன்னா இவ்வளோ பெருசு வந்து டிஸ்ப்ளே ஃபுல்லா வேணாம் எனக்கு. ஸோ அதனால நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேல் பண்ணிட்டு, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க போனீங்கன்னா ஸ்மோக் காம்ப் அப்படின்னு அதாவது இந்த ப்ராஜெக்ட்ல போனீங்கன்னா ஸ்மோக் அப்படின்னு ஒரு காம்ப் இருக்கும். நம்ம ரெடி பண்ண காம்ப் இருந்ததுன்னா அங்க இருக்கு. ஸோ அத வந்து அப்படியே இங்க இழுத்துட்டு வந்து விட்டுருங்க. இப்போ விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து எதுவுமே தெரியாது. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணிட்டு வந்து இதுக்கு தகுந்த மாரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். அத ஸ்கேல் பண்ணி, அந்த மாரி நம்ம வந்து சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் ரிசெட் குடுத்து ரீசெட் பண்ணிட்டு, இப்போ ஸ்மோக்கு குடுத்து அதுக்கு ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் கண்ட்ரோல் ப்ளஸ்ஸ குடுத்து வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி குவார்ட்டர்னு இருக்கிறத வந்து நான் ஃபுல் வச்சுக்கிறேன். ஏன்னா அப்பதான் வந்து நம்ம ஜூம் பண்ணி பண்ணும்பொழுது பிக்சல் வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது நம்மளுக்கு பிக்சல் வந்து கிளியரா இருக்குன்ட்டு. ஸோ வந்து நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். சும்மா ஒரு சாம்பிள் தான் வந்து. அதனால நான் வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டா வைக்க போறதில்ல. ஸோ திரும்ப வந்து கண்ட்ரோல் டி அப்படின்னு குடுத்து இன்னொரு காப்பி எடுத்துக்கோங்க. சாரி வேற ஏதோ குடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் கண்ட்ரோல் டி அப்படின்னு குடுத்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இத வந்து இப்படி மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணி வந்து இந்த 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 சைடுல இருக்கு பார்த்தீங்களா? அதில வச்சுட்டு இப்போ 100ன்னு இருக்கிற இடத்துல வந்து ஃபிட் அப்படின்னு குடுத்துடுறேன். குடுத்துட்டீங்கன்னா டிஸ்ப்ளேவுக்கு ஃபிட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஸ்மோக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இத வந்து இப்போ நம்ம அனிமேட் பண்ண போறோம். வேற எதுவுமே பண்ண போறதில்ல ஆக்சுவலா. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அந்த ராக்கெட்ட வந்து ஸ்மோக் 2த்துக்குமே வந்து நான் வந்து பேரண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேரண்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதுக்கு தான் வரோம். இதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, பொசிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பொசிஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் வச்சுக்கங்க. அதாவது அந்த டைமர் மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் வந்து இத என்ன பண்ணிக்கிறேன், பேஸ்மெண்ட்ல அதாவது கீழ வச்சுக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு கீழ வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போறேன். அத ஒரு 1 செகண்ட்ல போயிட்டு, அ இத மேல கொண்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு மேல கொண்டு வந்துடுறேன். ஸோ உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான். இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு சாரி இந்த பார்த்தீங்களா, அதான் சிஸ்டம் ஸ்லோனால அதனால வந்து நாட் ரெஸ்பாண்டிங்ன்னு வருது. ஸோ அது வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துடுச்சு. நான் ஃபுல் வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அத வந்து நான் குவார்ட்டர்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபியூச்சர்ல அதாவது அடுத்த ஸ்டெப்பு பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாயிடும். ஸோ இந்த மாரி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஒரு 3 செகண்ட் வரைக்கும் நான் இங்க வச்சுட்டு, திரும்ப இங்க வந்து அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு திரும்ப லாஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு போயிட்டு, நான் மூவ் பண்ணிடுறேன் ஃபுல்லா மேல. ஸோ இப்போ நான் ஃபுல்லா மூவ் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாரி வந்துடுச்சு. சரி நான் எதுக்கு இப்ப வந்து அங்க நிக்கிற மாரி கொஞ்ச நேரம் நிக்கிற மாரி வச்சேன் அப்டின்னா, சும்மா ஒரு இப்போ வந்து நம்ம ஒரு சேனலுக்கு வந்து லாஸ்ட் அவுட்ரோலாம் குடுக்குறோம் அப்டின்னு வச்சுக்கோங்க. நம்ம போய் என்ன பண்ணுவோம், வெப்சைட்ல போய் பொதுவா நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட் தேடுவோம். ஆஃப்டர் எஃபெக்ட் டெம்ப்ளேட்டோ இல்ல ப்ரீமியர் ப்ரோ டெம்ப்ளேட்டோ வந்து அவுட்டருக்கு வந்து சப்ஸ்கிரைப் அப்டின்னு வரதுக்காக நம்ம போய் தேடுவோம் இல்லையா?
நம்ம வந்து இப்போ நம்ம சொந்தமாக பண்ணி போடுறது அப்படின்றது ஒரு கெத்து இல்லை. அதனால் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நான் ரெடி கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா ரெடி பண்ண எனக்கு டைம் இல்லை. ஸோ அதை வந்து இங்கே வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து மறைக்குது. அதனால் நான் வந்து அந்த ஸ்போக்குக்கு மேலே வச்சுக்கிறேன். சாரி. ஸோ அந்த 2 ஸ்மோக்குக்கும் மேலே இப்படி வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டவுன்லோட் அப்படின்னு இருக்கிறத வந்து பேரண்ட் பண்ணிக்கிறேன். எது கூடனா அந்த ராக்கெட் கூட வந்து நான் பேரண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவலாக தான் வந்து போகும். ஸோ இது மூலயமா வந்து நம்ம சேனல் நம்மளே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ராக்கெட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோ கீழே வந்து லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்து என்ன வீடியோ வேணுன்றது கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து ஸோ வந்து என்ன கண்டென்ட் போடுறதுன்னே தெரியாமல் தான் வந்து நான் வீடியோ அதிகமாக போட மாட்டேன். ஸோ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கண்டென்ட்டு கேட்டாலும் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக வந்து ஃபோட்டோஷாப் ஆகட்டும், ப்ரீமியர் ப்ரோ ஆகட்டும், இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட் ஆகட்டும், இல்லை பிளெண்டர் ஆகட்டும், ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர் ஆகட்டும், உங்களுக்காக வந்து நான் அதை வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் போகிற நல்ல வீடியோக்கள்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ